ஓகே, வெல்கம் பேக் டு மை சேனல் டி ஆர்ட் ஸ்பேஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் அந்த பாக்ஸ். இதில் வந்து நான் வெறும் கம்மி ப்ராடக்ட்ஸ், ஒன்லி 3 ப்ராடக்ட்ஸ் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ அது வந்திருக்கு. ஸோ எப்படி வந்திருக்கு, என்னென்ன ப்ராடக்ட்லாம் நான் வாங்கியிருந்தேன் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஆக்சுவலாக இந்த பாக்ஸில் ஒரு ப்ராடக்ட், அது என்னன்னே தெரில. ஆக்சுவலாக ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதை எப்படி யூஸ் பண்ணணுன்னே தெரில. உங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரொம்பவே சூப்பராக பேக் பண்ணியிருந்தாங்க. நான் இது வந்து ஒரு ஜஸ்கார்ட் அப்படிங்கிற ஒரு வெப்சைட்லேருந்து தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஃபர்ஸ்ட் டைம் இந்த வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் கொஞ்சம் பயமாகவே இருந்தது. ஆனால் பட் சூப்பராக பேக் பண்ணி சூப்பராக ப்ராடக்ட்ஸ் வந்து அனுப்பியிருந்தாங்க. ஸோ வாங்க பார்த்துடலாம். வெறும் 3 ப்ராடக்ட்ஸ்க்கு பாருங்கள் எவ்வளோ பெரிய பாக்ஸில் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு. ஃபர்ஸ்ட்டு ப்ராடக்ட் வந்து இதுதான். இது வந்து சாதாரண பெயிண்ட் கிடையாது. பார்த்ததும் நீங்கள் வந்து நார்மலாக நம்ம வந்து பெயிண்ட் வாங்குவோம் இல்லையா, அதுன்னு வந்து நினைப்பீங்க. பட் இது வந்து பெயிண்ட் கிடையாது. பாருங்கள், ஒரு ஜஸ்ட் இந்த ஒரு பெயிண்ட்டை எவ்வளோ சூப்பராக பேக் பண்ணி அனுப்பியிருக்காங்க அப்படின்னு. இந்த மாதிரி நல்லா அதை வந்து பேக் பண்ணி டேப் பண்ணி அனுப்பியிருக்காங்க. ஸோ இது வந்து பெயிண்ட் கிடையாது. என்னன்னு பார்த்துடலாமா? பாருங்கள் எவ்வளோ சேஃபாக பேக் பண்ணியிருக்காங்கன்னு. இந்த ரெண்டும் தான். கோல்டு, இது வந்து கோல்டு, அப்புறம் இது வந்து சில்வர். கோல்டு சில்வர் இதுதான் நான் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ இது பெயிண்ட் இல்லை, என்னதுன்னு பார்த்துடலாமா? ஸோ இதுதான் அது. இது வந்து பவுடர். ஆக்சுவலாக கோல்டு டஸ்ட் பவுடர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எங்கேயுமே கிடைக்கல. நம்ம நார்மல் ஸ்டோரில் எங்கேயுமே வந்து கிடைக்கல. மீஷோ, எந்த மோஸ்ட் ஆஃப் த வெப்சைட்டில், மோஸ்ட் ஆஃப் த ஆப்பில் வந்து கிடைக்கவே இல்லை. இங்கே தான் வந்து கிடச்சிருந்தது. ஸோ இது வந்து சில்வர். ஸோ இது எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, பாருங்கள் சில்வர் எல்லாம் காற்றுக்கு வந்து பறக்குது. நீ பாருங்கள், இது எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது பாருங்கள். லைட்டாக அதை வந்து தொட்டதும் பாருங்கள் எவ்வளோ இதாக இருக்குன்னு. லைட்டாக தான் கொட்டுச்சு. அது பாருங்கள் எவ்வளோ இதாக இருக்குங்க. ரொம்ப ஸ்மூத்தாக சூப்பராக இருக்குது. இது வந்து ஃபெஃபிக்ரில் கம்பெனியில் அக்ரலிக் கலர்ஸில் இப்போ வந்து பவுடர்ஸும் வருது. நான் வந்து கோல்டு சில்வர் தான் பார்த்துருக்கேன். ஸோ அதனால் இது ரெண்டும் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ இது வந்து ரொம்பவே வந்து நீட் ஃபினிஷிங் வந்து கொடுக்கும் டெரக்கோட்டா ஜுவல்லரிக்கு. ஸோ இதில் வந்து இது அப்படியே நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. இதுக்கு வந்து ஒரு மீடியம் இருக்கும். அந்த மீடியமை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி தான் நம்ம எதுக்குமே வந்து பெயிண்ட் பண்ண முடியும். ஸோ இது 2 ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் இதுதான். நான் சொன்னேன் இல்லையா, இதுக்கு வந்து கலக்கிறதுக்கு வந்து மீடியம் தேவைப்படும் அப்படின்னு. ஸோ அதுதான் இது. இது கேமலோட மீடியம் 1 அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ஸோ இதுதான் அந்த மீடியம். ஸோ 3 ப்ராடக்ட்டுமே ரொம்பவே வந்து ரேட் கம்மி தான். இது வந்து ஒரு 30 ருபீஸு, சில்வர் 30 அண்ட் கோல்டு மட்டும் கொஞ்சம் கூட. கோல்டு வந்து 40 ருபீஸ், அவங்க வந்து 38 ருபீஸ்க்கு கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது சேர்த்தாலே வந்துட்டு ஒரு 70 கிட்ட தான் வந்தது ருபீஸ். ஒரு 70 or 90 நினைக்கிறேன், அவ்வளோதான் வந்தது. பட் ஷிப்பிங்கே வந்து நான் வாங்கின ப்ராடக்டோட ஈக்குவலாக வந்துடுச்சு. ஷிப்பிங்கே வந்து 70 ருபீஸ். ஸோ இது 3 ப்ராடக்ட் தான் வந்து நான் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ இதுக்கு வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக அவங்க வந்து இது 2 கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இது 2 இருந்தது. இது என்னதுன்னே வந்து எனக்கே தெரியல. இது வந்து பி லெட்டரா இல்லை டியா இல்லை வேறு எதுவும் ஷேப்பா அப்படின்னு வந்து எனக்கு தெரில. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது என்னன்னு தெரிஞ்சு இதில் ஏதாவது நம்ம ஒரு கிராஃப்ட் பண்ணலாம். ஸோ இது என்ன ப்ராடக்ட்டுங்கிறதையும் இதை வச்சு என்ன கிராஃப்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வந்து ஆக்சுவலாக நல்ல ஒரு குவாலிட்டியில் வுட்டில் இருக்குது. ஸோ இது எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு தெரில. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ
எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். இன்னும் நிறைய அன்பாக்சிங் வீடியோ நம்ம வந்து பார்க்கலாம்.